சொல்கிறாங்க. என்னென்ன பாடம் தெரியாது. இந்த வந்து இதில் ஒரு கட்டிடம் ஒன்றோட பழைய கட்டிடம் வந்து தொடங்குது. உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது வட்டக்கட்சி ஆரம்ப இடத்துல நிற்கிறோம். இதில் வட்டக்கட்சி தான் போகிறோம். வட்டக்கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். அது எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியை தரோம். வாங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருக்கு இப்போ நாங்கள் போய்ட்டு வந்திருக்கிறது வட்டக்கட்சி சந்திக்கு வந்துட்டோம். வட்டக்கட்சி இது ஆரம்ப பாடசாலை, ஆரம்ப வித்தியாலயம் எல்லாம் கடைகள், நிறைய கடைகள்லாம் கடை இருக்குது. இதுக்குள்ளே பிரதேச வைத்தியசாலையும் இருக்குது. இந்த பகுதிக்கு வார வருஷம் வந்து பெரிய பள்ளிக்கூடம் வட்டக்கட்சி மகா வித்தியாலயம் இந்த பகுதிக்குள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் வட்டக்கட்சி சந்தியால் ராமநாதபுரம் பக்கம் திரும்ப போகிறோம். இது வந்து சுருவத்தடி. இதில் வந்து முதல் ஆரம்ப காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மில் இருந்தது. இந்த மில் தான் இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரிஞ்ச நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வட்டக்கட்சியில் சில முக்கியமான இடங்களை நாங்கள் காட்டுறதுக்காக தான் போகிறோம். சரி, வாங்க தொடக்கங்களோட பயணம். இப்போ நாங்கள் வட்டக்கட்சி சந்திக்கு வந்துட்டோம். இந்தியாவில் சந்தை, இடப்பக்கம் சந்தை, வட்டக்கட்சி சந்தை. இந்தியாவில் ஒரு விளையாட்டு மைதானம். இது முதல் வந்து ஒரு பிரபலியமான இடமாக இருந்தது. ஏன்னா இதில் வந்து விவசாய திணைக்களம், இந்தியாவில் போலீஸ் திணைக்களம் தெரியும். வட்டக்கட்சி சுற்றி ஒரு தனி மகத்துவம் என்னென்னா அழகாக இருக்கும். எப்படி அழகான்னு சொன்னால், பக்கத்தில் ஆறு, அதுக்கு பக்கத்தில் ஆறு சொல்லி மிகவும் அழகாக இருப்பாங்க. வட்டக்கட்சி வட்டக்கட்சிக்காக போய் கொண்டிருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இதில் ஆறு இருக்குது. நாங்கள் ராமநாதபுரம் பள்ளிக்கூடத்திற்கு வந்துட்டோம். ராமநாதபுரம் பள்ளிக்கூடம் ஒரு வாசக சாலை இருக்குது. ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன். ராமநாதபுரம் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நீங்கள் யாராவது இருந்தால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். காணொலியை பார்க்கணும்னு சொன்னால் சரி, தொடர்ந்து காணொலியை பாருங்கள். போகிற காடு, இந்த காட்டுக்கு தான் போகிறோம். பாருங்கள் எப்படி இடமான்னு சொல்லி. இதுக்குள்ளே என்னென்ன இதுக்கு மட்டும் தெரியாது. ஒரு பயங்கரமான காட்டுக்காக நாங்கள் போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த காடு வந்து ஒரு பயங்கரமான காடு. பார்க்கவே பயமாக இருக்குது. எங்களோட தம்பி தான் கூட்டிக் கொண்டு வரான் அந்த காட்டுக்கு. சரி, போய் பார்ப்போம். நேமான தூரம்னு சொல்கிறாங்க. என்னென்ன பாடம் தெரியாது. ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு காட்டு பிரதேசம். வட்டக்கட்சி பிரதேசத்துக்காக இந்த இடம் இருக்குது. சரி, வாங்க இந்த இடத்த பார்ப்போம். இது பாரிய முகாம்னு சொல்லினோம். எங்களுக்கு எதால் வாரதால் போகிறேன்ட்டெல்லாம் தெரியலை. நிலக்கீழ் வாங்கறதுக்குன்னு சொல்லினோம். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இடத்துல இருக்காண்டு யானைகள் நிற்கிது, கரடிகள் நிற்கிதுன்னா எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆயுதங்கள் எதுக்குமே இல்லை.
இன்னும் நாங்கள் போகிறோம் பார்ப்போம். இதில் ஒரு வங்கர் இருக்குங்க, சின்ன வங்கர் உண்டு, வங்கர் ஒன்று இருக்குது. இப்போ அது ரெண்டாக பிரியுது. பெங்காலில் நாங்கள் போகணுமென்னு தெரியல. இதுக்குள்ளே இதில் போய் கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு வங்கர் கிடக்கு பாருங்க, கொட்டாப்புள்ளி இஞ்சி நிலத்துக்குள்ளால் வந்து போகக்கூடிய ஒரு வங்கர். இந்த வங்கர் வந்து நிலத்துக்கு கீழே இருக்கமா, இதால் போகலாம். இதுக்குள்ளே இருக்குது இந்த வங்கர். இந்த இடத்த நாங்கள் இப்போ பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு மிக பிரமாண்டமான இடம், காடு, பயங்கரமான ஒரு காடு. 2-3 இடம் இருக்குது வங்கர்கள். இந்த வங்கர்லாம் வந்து பார்க்கப்போம். இதில் இப்படியே போகுது இந்த வங்க பாரு. மேலுக்கு வந்து தரப்பாலெல்லாம் போட்டிருக்குறாங்க. போகுது இப்படியே போகுது. இதுக்கால ஒரு பாதை போகுது. இது எங்கே போகுதுன்னு தெரியல எங்களுக்கு. இதுக்கால போய் கொண்டு பாருங்க. ஒட்டம் இதில் ஒரு வங்கர் கிடக்கு, சின்ன வங்கர். இதில் ஒரு கட்டு வங்கர் இருக்குது. அந்த கட்டு வங்கருக்கு போகிற பாதை தெரியாமல் கிடக்கு எங்களுக்கு. எதாவது போகிறேன்ட்டு இதில் ஒரு பாய் கிடக்கு பாருங்க. பாய் எடுத்துக்கலாம் போகிறோம். இப்போ நாங்கள் இது தடையும் கிடக்குதான்னு பார்க்குறோம். இதில் ஒரு பாதை போய்க்கு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்த இதில் ஒரு கட்டு கிடக்கு. இதில் ஒரு கிணறு கிடக்கு பாருங்க. இதில் ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு பாருங்க எப்படி இருக்காங்க. இதில் ஒரு கட்டிடம் ஒன்று கிடக்கு, பழைய கட்டிடம். இது பாருங்க, இது ஒரு கட்டிடம். இதில் கிடக்கு ஒரு கட்டிடம். என்ன கட்டிடம் என்று தெரியல. ஒரு கட்டிடம் கிடக்கு. ஏதோ ஒரு இது ஒன்று கிடக்கு. என்னென்று பார்ப்போமா. இவ்வளோ பெரிய வங்கர் ஒன்று கிடக்கு. இவ்வளோ வங்கர் கிடக்கு கொண்டு கிடக்கு பாருங்க. அதுக்குள்ள ஒரு பேக் கிடக்கு இருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு வங்கர் கிடக்குது. ரெண்டு கால வாரம் இதுக்குள்ளே எப்படி இருக்கு என்ன வேண்ட தெரியல எங்களுக்கு. ஆனால் அந்த நிலத்தில் வங்கர் ஒன்று இருக்குன்னு சொல்லினா ஒரு தம்பி தான் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தார். அவர் இந்த இடத்த தெரியாமல் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறார். படுமோசமான காடு தான், பயங்கரமான காடு. சரி, நாங்களும் போகிறோம் பார்த்து கொண்டு. இதுக்கான ஒரு பாதை போகுதும், 2 பாதை திரும்புது. இதால் போகிறோம். நாங்கள் போய் ஒரு பாதைக்கு விட்டுட்டோம். ஏதாவது தடையும் கிடைக்க மாட்டேதுக்கா. இவளுக்கு பாம்புகளும் இருக்கலாம், பெரிய என்ன பாம்புகள் எல்லாம் விழுந்து கிடக்கு. நாங்கள் இடத்த வார மாட்டே தெரியாது, அந்தளவுக்கு பெருங்காடு. இதில் அந்த வங்க தொடங்குது பாருங்க. இந்த இதில் அந்த ஒரு வங்க தொடங்கி கொண்டு போகுது அப்படியே 3 மாதிரி.
எப்படி இருக்கு இடமாண்டு. இதில் ஒரு கட்டிடம் கிடக்கு பாருங்க. இதில் ஒரு கட்டிடம் கிடக்குது. இது ஒரு கட்டிடம், மரம் எல்லாம் புரிஞ்சு விழுந்து இந்த கட்டிடம் தெரியுதில்லை. இந்த பாருங்க இந்த கிடக்கு. இதில் நிறைய மரங்கள்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கு. பாதை கொண்டு போய்கொண்டிருக்கு. இந்த பாதைக்காக நான் விட்டுட்டேன். அது வங்கருக்கு பக்கத்தால் போகிற பாதை தான். பூமி பங்கர்ன்னு சொல்லி யாரும் குறைக்க வேண்டாம். இந்த காணொலியில் அந்த வங்கரை நாங்கள் காட்டலை. ஏனென்றால் அந்த தம்பி உடனடியாக போக வேண்டியிருப்பதால் அவர் எங்களோட நிற்க முடியலை. அடுத்த காணொலியில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வங்கரை காட்டுவோம். வாங்க காணொலியை ஃபுல்லாக பாருங்கள்.